ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த கொலைகாரன மூளையை விட என்னோட மூளை 3 மடங்கு சைக்கோத்தனம் அதிகமானது. ஆனால் நான் எந்த கொலையும் இது வரைக்கும் பண்ணலை, அதனால் இவன் பண்ணது தப்பு தானே உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறான். டாக்டரா போலீஸ் பாபுவும் மீராவும் 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு மீரா கேட்க, நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாபு சொல்கிறான். 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு மீரா கேட்க, ஆமாம், நான் லவ் பண்ணுற பொண்ணு கூட கை கோர்த்து ரொம்ப தூரம் நடந்து போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு பாபு சொல்கிறான். 2 பேரும் கை கோர்த்து நடந்து போகிறாங்க. நிறைய செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்க லவ் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. நைட் நேரத்தில் பாபுவும் டாக்டர் ராமும் ஒன்றா ட்ரிங்க் பண்ணுறாங்க. பாபு கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க் பண்ணிடுறான். வேறு வழி இல்லாமல் பாபுவோட வீட்டுக்கு பாபுவை ராம் கூட்டிகிட்டு வரான். பாபு தன்னோட வீடு கிட்ட வந்ததும் ஸ்டடியாக எழுந்திரிச்சு நின்றுட்டு, நான் வேணும்னு தான் நிறைய குடித்த மாதிரி நடித்தேன், நீ என்னோட வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு டாக்டர் ராம அவனோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். தன்னோட பொண்ணு ரூம் கதவை தட்டி, வெளியே வாமா, இங்கே யார் வந்திருக்கான்னு வந்து பாரு, டாக்டர் ராம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரூமை விட்டு அந்த பொண்ணு வெளியே வரல. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். வந்த ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு கிளாஸ் கூட இல்லை. 2 பேருக்குமே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. உடனே பாபுவோட பொண்ணு ரூம் கதவை தட்டுறாங்க. அந்த பொண்ணு கதவை திறக்கிறா. உள்ள ஒரு பையன் மண்டையில் அடிபட்டு ரத்தத்தில் படுத்திருக்கான். கூடவே அவனை சுற்றி அந்த ரூம்குள்ளே நிறைய சரக்கு பாட்டில்களும் வீட்டில் இருக்கிற மொத்த கிளாஸும் அங்கே தான் இருக்குது. டாக்டர் ராம் ஓடி போய் அந்த பையனை செக் பண்ணி பார்த்துட்டு, இவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்க்கு யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு போலீஸ் பாபு கேட்குறான். நான் தான்ப்பா ஃபோன் பண்ணேன், எனக்கு பயமாக இருந்துச்சுப்பா, நான் இப்போ தான்ப்பா எந்திரிச்சேன், ஆனால் இப்படி நடந்து போச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. உடனே அந்த அடிபட்டுருக்கிற பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவனோட பேர் ஹென்றி. அந்த பையனும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா போலீஸ் பாபுவோட பொண்ணுக்கிட்ட என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, நைட்டு ஒரு 9 மணி அப்போது கதவை யாரோ தட்டினாங்க. நானும் அப்பா தான் வந்துட்டார்னு நினச்சி கதவை திறந்தா வெளியே ஹென்றி நின்னான். ஹென்றி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஹென்றி கூடவே லெனினும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் என்னோட சீனியர் அக்காவும் இருந்தாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்குள்ளேயே எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஹென்ரியை ஒரு மாதிரி அடித்து மிரட்டிகிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் என் கையில் கிளாஸில் ஒரு கிளாஸ் சரக்கு கொடுத்து, இதை நீ குடி அப்படின்னு சொன்னாங்க. நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ குடிக்கல அப்படின்னா நாங்கள் ஹென்ரியை கொடுமைப்படுத்துவோன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பயந்து ஹென்ரியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சரக்கை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் ஹென்றி அடிபட்டு படுத்திருந்தான். எந்திரிக்கும் போது மணி 9. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரில. முதல்ல நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் யாருமே என்னோடய ஃபோனை எடுக்கலை. இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு பாபுவோட பொண்ணு சொல்கிறா. சரி அப்படின்னு போலீஸ் வீட்டுக்கு வந்ததாக சொன்ன அந்த எல்லா பசங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பசங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சரக்கு அடித்தா பாபுவோட பொண்ணு, அதுக்கப்புறமா போதையில் ஹென்ரிக்கும் அவளுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. அதனால் நாங்களும் அங்கேருந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் கிளம்பிட்டோம், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சீனியர் பொண்ணு வந்திருந்தா இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் கிளம்புனதுக்கப்புறம் பாபுவோட பொண்ணு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணா. அதில் நான் போதையில் தெரியாமல் ஹென்ரியோட மண்டையில் அடிச்சிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எங்களுக்கு அனுப்பியிருந்தா அப்படின்னு அந்த மெசேஜையும் காமிக்கிறா. பார்த்தா அந்த மெசேஜு பாபுவோட பொண்ணு ஃபோனில் இருந்தால் வந்திருக்கு. பாபு தன்னோட பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி நீ மெசேஜ் பண்ணியாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, நான் எந்திரிச்ச உடனே ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக வந்தவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன், மற்றபடி நான் எந்த மெசேஜும் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறா. அவளோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோனில் எந்த மெசேஜும் இல்லை. உடனே அந்த ஃபோன் நம்பரை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கொடுக்குறான். ரெக்கவர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது இந்த டைமுக்கு கரெக்டாக மணி 9:12க்கு இந்த மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு அந்த ரெக்கவர் பண்ண ரிப்போர்ட்டில் வந்துடுது. இதை பார்த்துட்டு பாபு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இதே நேரத்தில் பாபுவோட பொண்ணை அந்த சீனியர் பொண்ணு தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒன்றுமே பண்ணல, எதுக்காக என்னோட பேரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பாபு பொண்ணு கேட்கும்போது, நீ எதுவுமே பண்ணலையா, நீ தான் எல்லாமே பண்ண, நீயே மெசேஜ் அனுப்பியிருக்க, உனக்கு தெரியலையா, அதுவும் இல்லாமல் நீ தான் இதை பண்ணன்னு ஒழுங்காக ஒத்துக்கோ, எங்கள் மேலே எந்த பழியும் வரக்கூடாது, ஒரு வேளை நீ இதை பண்ண மாட்டேன்னு சொன்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சீனியர் பொண்ணு ஒரு ஃபோட்டோவை பாபு பொண்ணுக்கிட்ட காமிக்கிறா. அதில் அந்த பொண்ணு குடிச்சிட்டு மயக்கமாக இருக்கும்போது அவளோட பாவடையை ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவை நாங்கள் நெட்டில் விட்டுருவோம்,
இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி எங்ககிட்ட 20 ஃபோட்டோ இருக்குது, அதை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். நீ எங்கள் எதிராக நீங்கள் சாட்சி சொன்ன அப்படின்னா நாங்கள் இந்த ஃபோட்டோஸை நெட்டில் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு பாபுவோட பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. இதே நேரத்தில் போலீஸ் பாபு ஆஃபீஸில் உட்காந்து எல்லாத்தையும் டீட்டெயிலும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் நம்ம பொண்ணு 9:30க்கு தான் எந்திரிச்சேன்னு சொன்னான். ஆனால் 9:12க்கே மெசேஜ் போயிருக்கு. அது எப்படி 9:30க்கு எந்திரிச்ச பொண்ணு 9:12க்கு மெசேஜ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதை மீராகிட்டையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் வீட்டு முன்னாடி சிசிடிவி கேமரா வச்சுருப்பான். அந்த சிசிடிவி ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்து அந்த பசங்க 9:20க்கு தான் வெளியே போயிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டும் அந்த சிசிடிவி கேமராவில் இருக்குது. இதை பார்த்த உடனே மீராவும் பாபுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பசங்க 9:12க்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. பாபுவோட பொண்ணு மயக்கமானதுக்கு அப்புறமா அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவளோட ஃபோனை ஆன் பண்ணி இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படின்னா இந்த பசங்க தான் ஹென்ரியை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு பாபுவும் மீராவும் குழம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸ்க்கு ஹென்ரியோட அம்மா வராங்க. அவங்க அங்கே பாபுவை பார்த்துட்டு, நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? நீங்களே இந்த கேஸில் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு சாட்சியாக தான் நீங்கள் பேசுவீங்க, உங்கள் பொண்ணை தான் நீங்கள் காப்பாற்றி விட பார்ப்பீங்க. அதனால் இந்த கேஸை நான் வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸ்க்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்து இந்த கேஸை மாற்றிடுறாங்க. உடனே மறுபடியும் அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் பாபுவோட பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியல, நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் போல, போதையில் நான் தான் அவனை அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, நான் தான் இதை பண்ணிட்டேன்னு அழ ஆரம்பிக்கிறா. இதை வெளியே நின்று டாக்டர் ராம் பார்க்குறான். அவனுக்கு நல்லாவே புரியுது இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்துட்டு போய் சொல்கிறா, என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்றான். சரின்னு மறுபடியும் அந்த 4 பசங்களை கூப்பிட்டு இந்த புது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க விசாரிக்கும் போது ஏற்கனவே சொன்ன அதே பதில தான் அந்த 4 பசங்களும் சொல்கிறாங்க. அதோட அந்த லெனின்கிற பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தேவையில்லாமல் எங்களை இப்படி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, நீங்கள் இப்படி கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா இனிமேல் நாங்கள் சூசைட் பண்ணிடுவோம், அதுக்கு காரணம் நீங்கள் தான் எழுதி வச்சுருவோம், வேணும்னா பார்க்குறீங்களா அப்படின்னு தான் தலையை எடுத்துகிட்டு போய் முன்னாடி இருக்கிற டேபிளில் இடிச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு போலீஸில் இருக்கவங்களாம் பயந்துடுறாங்க. சரி ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பசங்க தான் அவங்கள இனிமேல் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் டாக்டர் ராம் வரான். அவன் லெனினை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட பேசணும், நில்லு அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.